Okay students, so first video கொஞ்சம் கட் ஆயிட்டு I'll take the okay now இத நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா database எப்படி கிரியேட் பண்ணிருப்பீங்க இந்த tables எப்படி கிரியேட் பண்ணிருப்பீங்க தான் ஸ்ட்ரக்சர் சரியா so this is structure இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் டேபிளை கிரியேட் பண்ணியாச்சு so table கிரியேட் பண்ணியாச்சு okay table கிரியேட் பண்ணியாச்சு இப்படி தான் கிரியேட் பண்ணிருக்கு so திரும்ப நம்ம என்டர் பண்ணோம்னு சொன்னா ஆல்ரெடி இது எக்ஸிஸ்ட்னு வரும் சரி ஆல்ரெடி இந்த டேபிள் நம்ம எக்ஸிஸ்ட்னு வரும் ஒருக்க தான் இந்த டேபிள் நேம் கிரியேட் பண்ண முடியும் ஸோ இந்த டேபிள் கிரியேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி நம்ம பார்க்க பண்ண போகிறோம்னா you'll be using the function call you will be using the method called describe the name of the table describe the name of the table student underscore 12 semicolon போட்டிங்கன்னு சொன்னா so this is the structure of the table we have created this is the structure of the table we have created சரியா this is the structure of the table we have created so structure create பண்ணியாச்சு சரியா structure create table ஓட structure create பண்ணியாச்சு நம்ம என்ன பண்ண போறோம் இதுக்கு நம்ம டேட்டா ஒவ்வொரு ஃபீல்டுக்கு நம்ம டேட்டா கொடுக்க போறோம் ஒவ்வொரு ஃபீல்டுக்கு நம்ம டேட்டா கொடுக்க போறோம் so எப்படி நம்ம values நம்ம insert பண்ண போறோம் எப்படி நம்ம values insert பண்ண போறோம் so the values insert பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா we'll be using the insert command so the insert command எங்க வரும்னு சொன்னா it will be present inside the data manipulation language so the data manipulation language எதுக்குன்னு சொன்னா டேபிள்ல டேட்டாவை ஆட் பண்றதுக்கு இல்லனா you can remove the data இல்லன்னு சொன்னா you can change the value இப்போ for example இப்போ 17 இருக்கு அந்த வேல்யூ வேற 18 மாத்தணும் சோ கண்டிப்பா நம்ம வேல்யூஸை இன்சர்ட் பண்ணா மட்டும் தான் மத்த என்னது வேற அப்டேட்டிங் எடிட்டிங் டெலீட்டிங் இதெல்லாம் பண்ண முடியும் கான்செப்ட் புரியுதா சோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to insert value we are going to insert the values in a table so for that we using the command called insert command so insert எங்க வேல்யூவை இன்சர்ட் பண்ண போறீங்க வேல்யூவை டேபிள்ல இன்சர்ட் பண்ண போறீங்க so வேல்யூவை உள்ள இன்சர்ட் பண்றதுக்கு we'll be using insert into புரியுதுல சோ எந்த டேபிள்ல சின்டாக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பேஜ் நம்பர் 215 ல இருக்கும் insert into table name what's the name of the table we created student underscore 12 so this is the name of the table கான்செப்ட் புரியுதா இப்போ என்ன பண்ண போறீங்கன்னு சொன்னா you are going to type all the field name அந்த field இருக்குல அத field name எதெல்லாம் field name roll number name gender f name m name mobile number so என்ன பண்ண போறீங்கன்னா எல்லாம் கொடுக்குறீங்க so roll number comma name comma gender comma f name comma m name comma mobile number so these fields are separated by commas இப்போ எத்தனை field இருக்கு மொத்தம் 6 field இருக்கு நம்ம 6 ஃபீல்டும் கொடுத்தாச்சு roll number name gender f name m name கொடுத்தாச்சு mobile number so இதுக்கு corresponding values நம்ம கொடுக்கிறோம் அதான் நம்ம என்ன கொடுக்கிறோம் values னு கொடுக்கிறோம் சரியா values நம்ம கொடுக்கிறோம் இப்போ என்னது இது இப்போ 6 ஃபீல்ட் இருக்கு இந்த 6 ஃபீல்டுக்கு நம்ம values கொடுக்க போறோம் for example roll number so roll numberக்கு வந்து நான் 1001 ன்னு கொடுக்கிறேன் for roll number வந்து நம்ம என்ன கொடுக்கிறோம் 1001 ன்னு கொடுக்கிறேன் கமா நேம் எப்படி இருக்குன்னா varchar so என்ன பண்ணா டபுள் சிங்கிள் கோட்ஸ்ல டபுள் கோட்ஸ் கொடுங்க varchar இப்போ நேம் வந்து for example என்னது இதுக்கு வந்தனே ரமேஷ் ஓகே ரமேஷ் கமா சாரி இது சிங்கிள் கோட்ஸ் க்ளோஸ் போடுறேன் க்ளோஸ் பண்ணிடுறேன் சரியா ரமேஷ் ரமேஷ் கம்மா க்ளோஸ் பண்ணிருக்கோம் தென் கம்மா அடுத்து ஜெண்டர் வந்து நம்ம மெயில் ஸோ நம்ம என்ன கொடுக்குறோம் சிங்கிள் கோட்ஸுக்குள்ள மெயில் கம்மா சரியா தென் எஃப் நேமுக்குள்ள இங்கேயும் கிருஷ்ணா சம்திங் நேம் கிருஷ்ணா தென் இங்கே வந்து ஃபார் மதர் நேம் கிவிங் த வேல்யூ கால்டு குமாரி சம்திங் okay then followed by mobile number
Okay, so this is the mobile number. Okay, so இப்போ என்ன பண்ணுங்கன்னா செமிகாலன். ஸோ என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் முதல்ல செக் பண்ணுங்க. 6 ஃபீல்டு இருக்கு. 6 ஃபீல்டுக்கு கரஸ்பாண்டிங் 6 நேம்ஸ் நம்ம கொடுக்கணும். நீங்கள் வாசிக்க தெரியும். The order of values must be match the order of columns in the create table. புரியுதுல? அதான் அங்கே சொல்லி பேஜ் நம்பர் 215 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். The order of values must match the order of columns in the create table command. எவ்வளோ ஃபீல்டு நேம் கொடுத்துருக்கோமோ அதுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். சரியா? கரஸ்பாண்டிங் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் இதை கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணுறீங்க. இப்போ என்ன பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னால் என்னாச்சு, அவுட் ஆஃப் ரேஞ்ச் வேல்யூ ஃபார் காலம் 1 மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பருக்கு வேல்யூ கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டிக்ரீஸ் த வேல்யூ. ஓகே, கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்டர் பண்ணுங்க. ஓகே, நவ் the ஃபைல் சைஸ் இது ஆயிட்டு. ஸோ 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஃபைன். ஸோ என்னாச்சு, மொத்தம் 10 கேரக்டர்ஸ் தான் வரணும். சரியா? ஓகே, ஸோ என்னாச்சு, வேல்யூ நம்ம இது பண்ணியாச்சு, வேல்யூ அக்செப்ட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டாவது ஒரு டேட்டா நம்ம கொடுக்குறோம். அதே டேபிளில் தான் இன்னொரு டேட்டா நம்ம கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறோம்னு சொன்னால் கிவிங் 1002 செகண்ட் வேல்யூ கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்குறோம், கணேஷன் கொடுக்குறோம். சரியா? கணேஷன் கொடுக்குறோம். ஓகே, ஸோ ஃபாதர் நேம் இஸ் என்ன கொடுக்கலாம், குமார்னு கொடுக்கலாம், குமார். ஓகே, the mother name is can give some value is called okay, then you can give some another value 1 2 3 4 5 6 7 8. okay, something like that. ஸோ கொடுத்த வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், என்டர் பண்ணுறோம். ஓகே, ஸோ 2 வேல்யூஸ் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ இன்சர்ட் அ வேல்யூ. சரியா? இப்போ இன்னொரு மெத்தட் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண அப்படின்னு சொன்னால் ஒன்லி தி என்னது, இந்த நமக்கு இந்த ஃபீல்டு நேம்லாம் நமக்கு தேவை கிடையாது. வித்தவுட் த ஃபீல்டு நேம் we can give only the values. இப்போ 5 வேல்யூஸ் இருக்குன்னு சொன்னால் 6 வேல்யூஸை மட்டும் நம்ம கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1003. ஸோ முந்தினதை இதே பாருங்க. சரி, அங்கே ரோல் நம்பர் நேம்னா கொடுத்துரும், இங்கே நம்ம கொடுக்கல. இப்போ இங்கே வந்து நம்ம இன்னொரு நேம் கொடுக்குறோம், ராணின்னு கொடுக்குறோம். இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்குறோம், எஃப்னு கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து என்ன கொடுக்குறோம், ரமேஷன் கொடுக்குறோம். இங்கே வந்து some name Janaki something. Okay, Janani something. Then we are giving the name, phone number. Okay, something phone number with me. Okay, so enter create பண்ணியாச்சு. Okay, so என்ன mistake இங்க, so இங்க we are gives values. Okay, values புரியுதுல்ல, இங்கே வேல்யூஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்கள் என்டர் பண்ணும்போது 3 ரோ நம்ம இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இது ஒன்று, இந்த மொத்தம் 3 வேல்யூஸ் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ இன்சர்ட் த வேல்யூஸ். இப்போ வேல்யூஸ் இன்சர்ட் ஆச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு we are giving the use command called select command. Select star is nothing but all. Select star from, what's the name of the table, student underscore 12. பாத்தீங்களா, நம்ம கிரியேட் பண்ண அவ்வளோ டேட்டாவை நம்ம இங்கே வந்தாச்சு. ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் 12 இருக்கிற அவ்வளோ டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், ஸ்டார் இஸ் நத்திங் பட் ஆல். புரியுதுல? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்னாகும், மொத்த டீட்டெயில்ஸ் நமக்கு அதில் வரும். So this is how you insert and you select command யூஸ் பண்ணுறீங்க. டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. சரியா? Thank you.